யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. சரி, ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. வசனம் சொல்லுது. மீகா 5:2 வாசி. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அந்த வசனத்துல என்ன அழகா இருக்கு பாருங்க. ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும், பர்டிகுலரா இந்த வார்த்தை தான் மத்தேயுல இல்ல, ஆனா இந்த தீர்க்கதரிசனத்தை தான் மத்தேயு எழுதுறாரு. எழுதும் போது பர்டிகுலரா சொல்ற வார்த்தை என்ன? ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நீ சின்னவன் 1000 மாறுவான். ஆயிரங்களுக்குள்ளே சின்னதா இருக்கிற நீ எப்படி மாறப்போகிறாய் என்று சொன்னால், தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படக்கூடியவராக காணப்பட போகிறார். இது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். பெத்லகேம் அது இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பெத்லகேம் இருக்கு, ஒரு 1000 பேர் கூட கிடையாதுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதுக்குள்ள இருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு, நிறைய பிரபுக்கள் கூட இருக்கிறாங்களாமா. ஆனாலும் பெரிய பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறார். உங்களிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நாம பல நேரத்தில் இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களா இருக்கும்போது நம்ம செய்யலாமா, அவங்களா இருக்கும்போது நம்ம பண்ணலாமா, அவங்க இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்களை கொண்டு நான் செய்யறது செய்யாதது என்பது வேற விஷயம். ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய முடியும். அது உங்களை கொண்டு தான் செய்ய முடியும். என்னதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தாலும், பெரிய சர்ச்சு அன்னைக்கு இஸ்ரவேலியே பெரிய சர்ச்சு ஆசாரிப்பு கூடாரம் தான். அதுல பிரதான ஆசாரியன் யாரு? ஏலி. அவன் யாரு? வாக்குத்தத்தம் யாருக்கிட்ட? ஆரோன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தவன். அப்பேற்பட்ட பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர், என்ன வேணா இருக்கட்டும், சீனியர் எவ்வளவு வேணா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு சின்ன சாமுவேலிடத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவனைத்தான் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குது? கீழே, மலைக்கு கீழே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க மலைக்கு கீழே. மனைவி, அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் இருக்கிறாங்க. 12 கோத்திரம் இருக்கு. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். யூதாவின் கோத்திரம் இருக்கு, 12 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கு. மலைக்கு மேல மோசே நிக்கிறான், கீழே இருக்கு அத்தனை பேருக்கு நடுவில் ஆரோன் இருக்கிறான், அபியா இருக்கிறான், நாதாப் இருக்கிறான், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறது, அங்க இருக்கிற யோசுவாவின் மேல் தான் கர்த்தருடைய திட்டம் இருந்தது. அவன் யார்? எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே வரமாட்டான். அவன் எக்ஸ்ட்ராவா கொண்டு சேர்த்து வைக்கப்பட்டவன், கடைசியாய் வந்தவன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இப்பதானே வந்த, இப்பதானே ஆரம்பிச்ச, இப்ப என்ன நீ பண்றது, பெருசா பண்றியோ அப்படிலாம் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஏற்கனவே இருக்கிறவனை தள்ளவில்லை, ஆனால் அவனை பார்க்கிலும் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க எல்லாம் இல்ல, இஷ்டம் இல்ல, கர்த்தருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த உங்க மேல இருக்கிற திட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். அப்ப இந்த சின்ன காரியத்தை வச்சு தான் கர்த்தரால பெரிய விஷயம் செய்ய முடியும்.